ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் நீங்கள் மொத ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான கொஞ்சம் வித்தியாசமான பாலில் கேசரி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அதுக்கு முதல்ல நம்ம ரவையை நல்லா வறுத்தரலாம். நான் இன்றைக்கி 1 கப் ரவை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டு இந்த கப் அளவு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். கடாயை நல்லா சூடான உடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரவையை கடாயில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் ரவை நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து ரவையை வறுத்துருங்க. எதுக்கு நெய் சேர்த்து வறுக்கிறோன்னா நம்மளோட கேசரி ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வரும். அதுக்காக தான் நெய் சேர்த்துக்கிறோம். நீங்கள் பிகினராக இருந்தால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டே கேசரி செய்ய ஆரம்பிங்க. அப்போ தான் நம்ம ஈஸியாக அடிப்பிடிக்காமல் கட்டிப்படாமல் கேசரி செய்ய முடியும். இப்போ பார்த்திங்கன்னா ரவை நல்லா சூப்பராக மணம் வருது. நம்ம ரவையை மாற்றி வச்சுட்டு இதே கடாயில் முந்திரி திராட்சையை வறுத்தரலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் அதே கடாயில் விட்டுட்டு கொஞ்சமாக முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரியை சேர்த்து முந்திரி நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுக்கையிலே நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. முந்திரி திராட்சை உடனே கலர் மாறிடும். முந்திரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ திராட்சையை சேர்த்து திராட்சையும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்தரலாம். நம்ம இந்த கேசரி முழுக்க பாலில் செய்கிறங்காட்டிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முந்திரி திராட்சை நல்லா கலர் மாறிடுச்சு. இதையும் மாற்றி வச்சுட்டு நம்ம கேசரியை ரெடி பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நான் இந்த கப்பில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். 3 கப் பால் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தால் 4 கப் சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். பால் சேர்த்துட்டு பாலை நல்லா கொதிக்க வச்சிடலாம். நான் கலருக்கு வேண்டி கொஞ்சமாக குங்குமப்பூ சுடு தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். உங்கள் கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா இது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஃபுட் கலரும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ குங்குமப்பூ பால் எல்லாம் நல்லா கலந்து நல்லா கலர் மாறிடுச்சு. பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சமாக சேர்த்து கட்டிப்படாமல் கரண்டியில் ஒரு 2 நிமிஷம் போல் நீங்கள் நல்லா கிளறி விட்டே இருந்தீங்கன்னா ரவையும் பாலும் நல்லா க்ரீமியாக வெந்து கட்டி இல்லாமல் வெந்துடும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ரவையும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா க்ரீமியாக ரவை வெந்துருச்சு. நீங்கள் பிகினராக இருந்தால் கண்டிப்பாக ரவை வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. நம்மளோட ரவை நல்லா சூப்பராக வெந்திருக்கு. உங்களுக்கு பால் அவ்வளோவா பிடிக்காதுன்னா 1 டம்ளர் பால் 1 டம்ளர் தண்ணின்ற அளவுலையும் கூட நீங்கள் இந்த பால் கேசரி செய்யலாம். பார்த்திங்கன்னா ரவை நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது நல்ல தூக்கலான ஸ்வீட்டில் இருக்கும். உங்களுக்கு மீடியமான ஸ்வீட் வேணும்னா நீங்கள் 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் சேர்த்துட்டிங்கனாவே மீடியமான டேஸ்ட்டில் இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா சர்க்கரையும் ரவையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து கிளறி விடுங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் வரும். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரையும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகி கட்டி இல்லாமல் நல்லா கிளறியாச்சு. இந்த கேசரி செய்ய கரெக்டாக 20 நிமிஷம் தான் எடுத்துக்கும். சீக்கிரமாக குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். கடைசியாக 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பாலில் செய்கிறங்காட்டிக்கு அவ்வளோவா நெய் தேவைப்படாது. ஒரு 4 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. பால், ஏலக்காய், நெய் இதெல்லாம் சேர்ந்து நல்ல சூப்பரான ஸ்மெல் வருது. கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்லேயும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுலபமான முறையில் வித்தியாசமான டேஸ்ட்டில் மில்க் கேசரி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா கிளறிடலாம். அவ்வளோதாங்க. நம்ம ரொம்பவே ஈஸியான முறையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மில்க் கேசரி. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்பவே சாஃப்டாக, ரொம்பவே கலர்ஃபுல்லான, ரொம்பவே டேஸ்ட்டான நம்மளோட பால் கேசரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய் பாய், டேக் கேர்.